அதுங்க அவர் நாம நடிகரா பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ரொம்ப விஜய் பிடிக்கும் நடிகரா. ஆனா அரசியல் ஸ்டாண்டில் வந்து நிறைய புரிதலும் இன்னும் நம்ம பத்தலைங்கிறத தெரிவிக்கும் போது அங்க கொங்கு மண்டலத்துல பெரிய பாதிப்பு வந்து திரு விஜய் அவர்களால் இருக்கிற மாதிரி எங்களுக்கு கூட தெரியல. தொகுதிக்கு பெரிய அளவு நீங்களும் எதிர்பார்க்கிற அளவுக்கு வந்து அங்க தாக்கத்தை இல்லைங்கிறத உண்மை. அது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அந்த வாக்கு வித்தியாசம் தெரியும். நாங்க விஜய் கூட போறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதாவது எம்பிசியில் நாங்க எதுக்காக கேட்கறோம் சார், வந்து ஒரு எல்லா சமூகம் எடுத்துங்க. எங்க பகுதியில் வாழக்கூடிய கொங்கு வேளாளர் சமுதாயம் வந்து 18 பிரிவு உருவாக்கி உள்ள வாங்கிதான் ஒரு பேரா கொங்கு வேளாளர் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து 18 உட்பிரிவுல கொண்டாந்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாடார் சமூகமா இருக்கட்டும், தேவர் சமுதாயமா இருக்கட்டும், இல்ல வண்டியர் சமூகமா இருக்கட்டும், எல்லா சமூகமே ஒருங்கிணைச்சுதான் வந்து ஒரு பேர்ல அறிவிச்சிருக்காங்க. இது வரைக்கும் எங்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு லீடர் இது வரைக்கும் வந்ததில்லை. 20 ஆண்டு காலமா சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் இப்ப ரீசெண்டா இந்த 20 ஆண்டு காலமா சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும் வேட்டுக்கொண்டோட குரல் ஒலிக்கவே இல்லை. இது கூட சட்டமன்றத்தில் நாங்க இருந்திருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் இருக்கிறோம், வாரிய தலைவர்களா இருந்திருக்கிறோம், மாவட்ட கழக செயலாளரும் திமுக இருந்திருக்கு. ஆனா இப்போ வருங்காலங்கள்ல நம்ம அங்கீகாரம் மறுக்கப்படுது. இதெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுனால என்ன ஆகும் சொன்னா, நம்ம ஸ்ட்ரென்தன் தமிழ்நாடு முழுக்க தெரிய போகுது. அவங்களுக்கான அங்கீகாரத்தை நம்ம கேட்டு வாங்கிட முடியும். எஸ்டியில மட்டும் பெரிய வந்து அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, இல்ல சமூகம் முன்னேறி போயிருச்சுன்னு கேட்டா இல்ல. அதுக்காகத்தான் ஒரே பேர்ல வரணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.